எப்பிராயிம் அப்படிங்கிற மலை தேசத்துல எல்கானா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. எல்கானாவோட ஒய்ஃபோட பேரு அன்னாள். அவங்களுக்கு கல்யாணம் ஆகி லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் வருஷமா குழந்தை இல்லாம இருக்கு. இந்த வருஷம் குழந்தை கிடச்சிரும், அடுத்த வருஷம் குழந்தை கிடச்சிரும்னு அவங்க ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு 10 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லை. அதே நேரத்தில் அவங்க வீட்டில் பெனினால்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய குழந்தை பிறகுது. அதனால பெனினால் வந்துட்டு அண்ணாளுக்கு குழந்தை இல்லைங்கிறத சொல்லி சொல்லி அவங்கள வேதனைப்படுத்திட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் அண்ணாள் அவங்க கிட்ட கோவப்படவோ சண்டை போடவோ பண்ண மாட்டாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, கடவுள் நம்ம ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னா கடவுள் நம்மளோட ஜெபத்தை கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க. அவங்களோட ஃபேமிலியில ஒரு வழக்கம் இருக்கு. என்னன்னா, வருஷம் சீலோ அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு அங்க பலி செலுத்தி ப்ரேயர் பண்ணிட்டு வருவாங்க. அந்த டைம் அவங்க சர்ச்சுக்கு போற டைமா இருக்கு. அப்பவும் பெனினால் ரொம்ப அதிகமா அவங்களை வேதனைப்படுத்திட்டே இருக்கிறாங்க. அப்போ அண்ணன் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. இந்த வருஷம் நம்ம சர்ச்சுக்கு போகும்போது கண்டிப்பா கடவுள் கிட்ட போய் நான் ப்ரேயர் பண்ணி என் ஒரு குழந்தைய கேட்டு வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு ரொம்ப ஒரு நம்பிக்கையோட போறாங்க. அவங்க தீர்மானம் எடுத்தது போலவே சர்ச்சுக்கு போய் அழுது ப்ரேயர் பண்றாங்க. கடவுள்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தைய தாங்க, அந்த குழந்தைய நான் வளர்க்க மாட்டேன், குழந்தை எனக்கு தந்ததுமே நான் உங்கள்கிட்ட தந்துடுறேன். ஏன் அப்படின்னா, எனக்கு குழந்தை இல்லைங்கிற பேர் மட்டும் மாறினா போதும், எனக்கு குழந்தையே நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு அல்லது ப்ரேயர் பண்ணிட்டு எஞ்சி வர்றாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அந்த சர்ச்சோட லீடர், அவங்க பேர் ஏலி, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா அண்ணாள் சத்தமாக எதையுமே சொல்லி ப்ரேயர் பண்ணலை, வாயை மட்டும் அசைச்சு அழுது ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதை பார்க்கும்போது அவங்க ஏதோ குடிச்சிட்டு அங்கே புலம்பிட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. அவங்க அதனால எது என்ன எதுனே விசாரிக்காம டைரக்டா அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அண்ணால பார்த்து, நீ குடிச்சு புலம்புறதுக்கு இதுதான் இடமா, இது சர்ச் இல்லையா, இங்க நீ இப்படிலாம் பண்ணலாமான்ட்டு ரொம்ப கடினமா பேசுறாங்க. இதை கேட்ட அண்ணாளுக்கு கோபம் வரல. ஏன்னா நம்மளா இருந்தா கண்டிப்பா கோபம் வரும். ஏன்னா நம்மளே குழந்தை இல்லைங்கிற வேதனையில போய் நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம். எதையுமே கேட்காம ஏலி அவங்க பாட்டுக்கு பேசுறாங்க அப்படின்னு நமக்கு கோபம் வரும். ஆனா அண்ணாள் அவங்க கேரக்டரே யார்கிட்டையும் கோபமாவோ மரியாதை இல்லாமையோ அப்படி பேசுகிற குணம் இல்லை. அதனால அவங்க அமைதியாக அப்போவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனை எதை பற்றியுமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நான் என்னோட கடவுள்கிட்ட நான் சொல்லிட்டேன், எனக்கு என் கடவுள் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தைரியமாக பேசிட்டு வந்துடுறாங்க. இவங்க இவ்வளோ போல்டாகவும் தைரியமாக பேசுகிற எல்லாத்தையும் கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த வருஷமே அவங்களுக்கு அண்ணாள் கேட்டது போலவே ஒரு ஆண் குழந்தையை கொடுக்குறாங்க. அந்த குழந்தைக்கு அண்ணாள் சாமுவேல் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. அண்ணாள் சர்ச்சில் போய் ப்ராமிஸ் பண்ணது போலவே குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தைய கொண்டு போய் சர்ச்சில் விட்டுடுறாங்க. யாராக இருந்தாலும் நமக்கு பிறந்த குழந்தைய நம்ம கையில் வச்சு வளர்க்கணும்னு தான் விரும்புவோம். கொஞ்ச நேரம் விட்டுட்டு வந்தாங்களே நமக்கு மனசு அதை குறிச்சே தான் இருக்கும். ஆனாலும் அவங்க கடவுள்கிட்ட சொன்ன ப்ராமிஸை அவங்க காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. அதனால கடவுள்கிட்ட அவங்க சொன்னது போலவே சர்ச்சில் கொண்டு குழந்தைய விட்டுடுறாங்க. விட்டுட்டு அவங்கள போய் அடிக்கடி அந்த குழந்தைய பார்க்கறது அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னாலும் அந்த பாப்பாவை தூக்கிட்டு வரணும், அந்த மாதிரி எந்த இதுலேயுமே அவங்க அவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, கடவுள்கிட்ட சொன்னதை காப்பாற்றணும். நம்ம கடவுள்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா கடவுள் இவங்க கேட்டதை அவங்க திரும்ப தந்ததுனால குழந்தை கேட்டாங்க, கடவுள் குழந்தைய கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளும் நம்ம எடுத்த ப்ராமிஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுல ரொம்ப கண்ட்ரோலாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்து, அவங்க வழக்கமாக குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி வருஷம் சர்ச்சுக்கு போவாங்களோ அதே மாதிரி வருஷம் சர்ச்சுக்கு போகும்போது மட்டும்தான் அந்த குழந்தைய போய் பார்ப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு விஷயம் மட்டும் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வருஷம் ஃபுல்லாக அந்த குழந்தைக்காக ஒரு சட்டையை தச்சுட்டு அந்த வருஷத்தில் ஒரு தடவை சர்ச்சுக்கு போகிறாங்கல்ல, அப்போ போய் அந்த குழந்தைக்கு போட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்படியே அவங்க பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கடவுள் எப்போவுமே நம்மளோட கேரக்டரையும் நம்ம நடந்துக்கிற விதத்தையும் மற்றவங்களை விட அதிகமாக கவனிக்கிறவர். நம்மளோட சின்ன சின்ன அசைவுகளையும் பார்க்குற தேவன், நம்ம இருதயத்தில் இருக்கிற ஏக்கங்கள் எல்லாத்தையும் பார்க்குற தேவன். ஏன்னா கண்டிப்பாக அண்ணாளுக்கு மனசுல ஏக்கம் இருந்திருக்கும். ஆனாலும் அவங்க கண்ட்ரோலாக இருக்கிறத, அதாவது கடவுள் பார்க்குற ஒரு 4 காரியம் அண்ணாளோட கேரக்டர்ஸில் என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க கடவுள் மேலே. அப்புறம் அவங்க நினைக்கிறது எல்லாத்தையும் யார்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ப்ரேயரில் மட்டும் வைக்கிறாங்க. வச்சுட்டு அது கண்டிப்பாக நடக்கும்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யார் என்ன எதிராக பேசினாலும் அவங்ககிட்ட கோவப்படாமல் சாஃப்டாக பேசுகிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி அவங்க சொன்ன வார்த்தையில் ப்ராமிஸில் உறுதியாக இருக்கிறாங்க. இந்த மாதிரியான கேரக்டரை
கடவுள் பார்த்துட்டே இருந்துட்டு அவங்க கேட்டது கடவுள்கிட்ட ஒரே ஒரு குழந்தை. ஆனா சாமுவேலுக்கு அப்புறம் கடவுள் வந்து அன்னாளுக்கு 5 குழந்தைய கொடுக்குறாங்க. 3 ஆண் பிள்ளைகளையும் 2 பெண் பிள்ளைகளையும் கொடுக்குறாங்க. இந்த கதையில நம்ம பார்த்த அன்னாள்கிட்ட இருக்கிற கேரக்டர் போலவே நம்ம கிட்டையும் நம்பிக்கை, அப்புறம் கடவுள்கிட்ட மட்டும் சொல்ற கேரக்டர், அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க கிட்ட அன்பா பேசுறது, மரியாதையை பேசுறது, எல்லாத்தையும் தாண்டி கடவுள்கிட்ட நம்ம கொடுக்குற ஒரு ப்ராமிஸ்ல நம்ம ரொம்ப உறுதியா இருக்கிறது. இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து நம்ம கிட்டயும் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அந்த கேரக்டரை நம்ம மாத்திக்கிட்டோம், நம்ம கிட்ட இருக்கிற பழைய கேரக்டர் விட்டு இதுல மாத்திக்கிட்டோம் அப்படின்னா, இப்படி அன்னாளுக்கு வந்து ஜீசஸ் பிளஸ் பண்ணாங்களோ அதே போல நம்மளோட லைஃபையும் பிளஸ் பண்ணுவாங்க, அக்னாலேஜ் பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட்.